கிறிஸ்தவத்தின் உண்மையான இன்றைய நிலையை கிறிஸ்தவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நம்ம ஒரு மார்க்கத்தில் காணப்படுகிறோம், கிறிஸ்தவ மார்க்கம் அப்படின்ற ஒரு மார்க்கத்துக்குள் காணப்படுகிறோம். அப்ப கிறிஸ்தவத்திற்குள் காணப்படுகிறதான அவர்கள் இன்றைய கிறிஸ்தவம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்படலை. அது 2000 வருடங்களுக்கு முன்பா கிறிஸ்து யார் என்று சுவிசேஷம் சொன்ன நாள் முதல் கிறிஸ்தவம் என்று பார்த்தீங்கன்னா தொடங்கினது. அவரை விசுவாசித்தவருடைய சீஷராக மாறினவர்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள். அப்போ அன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் 2000 வருஷம் காலம். இப்போ கேட்குறது கேள்வி என்ன, இன்றைய கிறிஸ்தவம் கடந்த காலத்தை விட்டுருங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய உண்மையான நிலையை இன்றைய கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிறவர்கள் உணர்ந்திருக்கிறார்களா, அல்லது கண்களில் தெளிவற்ற குருடர்களாய் இருக்கிறார்களா, இல்லை ஒரு விதமான மயக்க நிலையில இருக்கிறார்? மயக்க நிலையில என்ன, விழித்து கொண்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒன்றும் தண்ணி அடிச்சவன் எப்படி இருப்பான், போதை போட்டால் எப்படி இருப்பான், அந்த மாதிரி இருக்கிறார்களா? தம்மை நடத்துகிறதான ஊழியர்களின் உண்மையான முகத்தை அறிந்திருக்கிறார்களா? இப்போ நான் உங்களை நடத்துகிறேன்னா என்னுடைய உண்மையான முகம் உங்களுக்கு தெரியணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய சாட்சியின் வாழ்க்கை, என்னுடைய பின்னாடி நான் எப்படி நடக்கிறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். யாரோ வராங்க, யாரோ உங்களை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் அப்படின்னு சொல்லும்போது தங்களை நடத்துகிறவர்கள், விசேஷமாக மற்றவர்கள் விடுங்க, தங்களை நடத்துகிறவர்களை உடைய உண்மையான முகத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் 9-10 வசனங்களில் காணப்படுது. 29ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் ஏன் ஆண்டவர் இப்படி நகரத்தையே பார்த்து இப்படி பேசினார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வருத்தமாக இருக்கும்ல. உன்னை இப்படி இக்கட்டுக்குள்ளாக கொண்டு போவேன், இப்படி பண்ணுவேன், அப்படி ஒன்று ஆண்டவர் சொல்லும்போது வருத்தமாக இருக்கும். பாருங்க 9-10, தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள். தரித்து நின்று திகையுங்கள் அப்படின்னு சொன்னா ஒரே ஓட்டம், 2000 வருஷமா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது கிறிஸ்தவம். நம்முடைய லைஃப் எடுத்துட்டீங்கன்னா நம்ம எப்போ சத்தியத்தை கேட்கிறோமோ அல்லது எப்பொழுது நம்ம இந்த கூட்டத்துக்குள்ள கொண்டு வந்தாங்களோ அந்தையிலேருந்து நம்முடைய ஓட்டம் என்னாச்சு, அப்படியே ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணு, கொஞ்சம் அப்படியே தரித்து நின்று, எங்க தான் ஓடிட்டு இருக்க, என்னதான் பண்ற, என்னதான் விசுவாசிக்கிற, என்னதான் உன் நம்பிக்கையாய் காணப்படுதுன்னு கொஞ்சம் என்ன பண்ணு, அப்படி தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்க. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா என்ன பண்ணுங்க, என்ன நோக்கி கூப்பிடுங்க. வெறித்திருக்கிறார்கள், ஆண்டவர் சொல்றாரு, நகரத்தை பார்த்து சொல்றாரு, வெறித்திருக்கிறார்கள், திராட்சை ரசத்தினால் அல்ல. இப்போ திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு மதுவை குடிச்சிட்டு வெறித்திருந்தான்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக் இருக்குது. என்னன்னா போதையில அவன் வெறித்திருக்கிறான். தள்ளாடுகிறார்கள், மதுபானத்தினால் அல்ல. கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். அவர் சொல்லுகிறாரு, இந்த நகரத்துக்குள்ளே, சபைக்குள்ளே அப்படின்னா எல்லா சபையும் அப்படி எடுத்துக்கொள்ளுங்க, கிறிஸ்தவத்திற்குள்ளே காணப்படுகிறதான ஞான திருஷ்டிக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், தலைவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் முக்காடு போட்டிருக்கிறாராம். உங்கள் கண்கள் பார்த்தீங்கன்னா அடைபட்டு இருக்கும்படியாய். ஏன் அப்படின்னா நீங்க யாரை பின்பற்றுகிறீங்க, என்ன பண்றீங்க அப்படின்றதை அறியாதபடி நீங்கள் காணப்படுவீர்கள் சொன்னால் கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் வேத வசனத்துக்கு திரும்புங்க. உங்களுடைய தேவன் யார், உங்களை அழைத்தவர் யார், உங்களை ரட்சித்தவர் யார் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்க. கிறிஸ்தவத்தினுடைய சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஏன் இப்படி தள்ளாடுகிறதான ஒரு நிலைமை, ஏன் பாத்தீங்கன்னா மதுவை குடித்தவனை போல ஆடுகிறதான ஒரு தெளிவற்ற நிலைமை. ஆண்டவர் சொல்றாருன்னா தெளிவற்ற நிலையில ஏன் காணப்படுறீங்க? இது கிறிஸ்தவத்தை நோக்கி வைக்கப்பட்ட கேள்வி. அன்றைக்கு அந்த நகரத்தை பார்த்து வைக்கப்பட்டதான கேள்வி, கிறிஸ்தவத்தை நோக்கி இன்று காணப்படுகிறதான கேள்வி. நம்ம எவ்ரி இண்டிவிஜுவலை பார்த்து நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா நம்மளே நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியதான கேள்வி. நம்முடைய கண்ணு தெளிவாக காணப்படுதா? நமக்கு நம்முடைய மார்க்கத்தை குறித்த ஒரு புரிதல் சரியாய் காணப்படுகிறதா? ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா வாழ்கிறோமா, அவரை தேடுகிறோமா, அவ்விதமாய் அவரை நம்புகிறோமா என்கிறதான ஒரு கேள்வி. முதலாவது, கிறிஸ்தவத்தின் நிலை இப்படி இருக்கிறதா, அல்லது பல கிறிஸ்தவர்களின் நிலை இப்படிதான் இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். God says, understand your situation and call upon my name. அதான் சொன்னார், தரித்து நின்று திகையுங்கள், பார்த்து கூப்பிடுங்கள். ஏன்னா இந்த நகரம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிறதான நகரம். அப்படிதான் கிறிஸ்தவம் என்று சொல்லும்போது கிறிஸ்துவனுடைய நாமத்தை, பெயரை தரித்து கொண்டிருக்கிறதான ஒரு கம்யூனிட்டி, ஒரு கூட்டம்.
அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஓடுறோம் என்ன பண்றோம் அப்படின்றதை கொஞ்சம் யோசித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார்.